வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட மிட் ரேஞ்சில் ஒரு கெத்தான ஒரு லேப்டாப் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ASUSோட Vivobook. ASUSனாலே எல்லாருக்குமே தெரியும், அதாவது லேப்டாப் விஷயத்தில் OLEDயில் இவங்க தான் நம்பர் 1. இப்போது ஓரளவுக்கு மிட் ரேஞ்சில் ஓரளவுக்கு நல்ல ஒரு பட்ஜெட்டில், அதாவது பெரிய பட்ஜெட்னு சொல்ல முடியாது, கம்மி பட்ஜெட்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு மிட் ரேஞ்சில் Vivobook S14 ஃப்ளிப்புன்னு சொல்லிட்டு OLEDயோட டச் ஸ்க்ரீனோட வருது இந்த லேப்டாப். இதை நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது கெத்தாக இருக்கும். இப்போ நான் பாக்ஸை பிரிக்கிறேன் பாருங்கள். பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ASUSோட பென் தந்திருக்காங்க, 2.0 பென்னு. அப்புறமா லேப்டாப் இருக்குது. லேப்டாப் கூடவே உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர், பவர் அடாப்டர் ஒன்று இருக்குது. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. லேப்டாப்பை பார்த்துட்டோம். லேப்டாப்பில் என்ன பண்ணியிருக்காங்க, ஹார்ட்வேர் வைஸும், அதாவது ஹார்ட்வேர் வைஸ் என்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன வேரியண்ட்டில் வருது, இந்த மாதிரி விஷயத்தை நம்ம தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் அதெல்லாம் டச் சாம்பிள் எல்லாமே சேர்த்து நம்ம பார்த்துக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக ஃபுல்லாக பாருங்கள் நண்பா. அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. வீடியோவை ரொம்ப லெந்தாக கொண்டு போக விரும்பல, ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். ஸ்க்ரீனை பாருங்கள். ஸ்க்ரீனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உலகத்தின் தலை சிறந்த OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீனோட ரெஃப்ரெஷ் ரேட்டு வந்து உங்களுக்கு 90 ஹெர்ட்ஸில் இருக்கும். அதாவது ஹைலைட்டான விஷயத்தை பற்றி தான் இப்போ நான் பேசுகிறேன். கொஞ்சம் ஆழமாக இன்னும் கொஞ்சம் இதை, அதாவது ஹைலைட்டான விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் ரொம்ப ஆழமாக போகிறேன். இதில் வந்து உங்களுக்கு விண்டோஸோட, அதாவது மைக்ரோசாஃப்டோட விண்டோஸ் 11 Pro OS லோட் பண்ணியிருக்காங்க. ரைசான் ப்ராசஸர் உங்களுக்கு 2 வேரியண்ட்டில் வருது. நான் உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்லும்போது அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி இதில் வந்து கூலிங் டெக்னாலஜியை பொறுத்த மட்டும் தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. ஐஸ் கூல் தெர்மல் டெக்னாலஜி வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஹீட்டை வந்து அதிரடியாக வந்து வெளியேற்றுறதுக்காக இந்த டெக்னாலஜி வந்து பயன்படுத்துவாங்க. அப்புறம் அடாப்டர் பார்த்துருப்பீங்க. அன்பாக்ஸ் பண்ணும்போது ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து உங்களுக்கு 90 வாட் அடாப்டர் தந்திருக்காங்க. அப்புறம் மெட்டாலிக் லிட்டு எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அப்புறமா IO போர்ட்ஸ் வந்து இதில் வந்து கொஞ்சம் எல்லாமே புதுமையாக இருக்கிறத கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அப்கிரேட் பண்ணி கொஞ்சம் புதுமையாக கொண்டு வந்திருக்காங்க. IO போர்ட்டுக்கு அப்புறமா வெப் கேமராவாக நம்ம பாதுகாப்பாக பயன்படுத்துறதுக்காக ஃபிசிக்கலாக ஒரு சீல்டு வந்து தந்திருக்காங்க. அப்புறம் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ASUS பென்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அன்பாக்ஸ் பண்ணும்போது, அதாவது அன்பாக்ஸ் பண்ணும்போது பார்த்துருக்க மாட்டீங்க, கவர் தான் பார்த்துருப்பீங்க. நான் அப்புறமா காமிக்கிறேன். இந்த பென்னு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர் வந்து அதிகமாக தாக்கு பிடிக்கும். அதே மாதிரி சார்ஜ் பண்ணுறதுக்கு Type-C போர்ட்டு கொடுத்துருக்காங்க அந்த பெனில். அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் லாகின் இருக்குது. நம்பர் பேட் 2.0 ஹைலைட்டான விஷயம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் டோல்பியோட சவுண்டை ஒன்றதுக்கு அந்த டோல்பி சிஸ்டத்தை வந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க. சவுண்ட் ஆம்பிளிஃபை பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் வந்து கையாண்டுருக்காங்க. ASUSோட AI நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து இதில் இருக்குது. அதாவது இப்போ க்ரௌடாக இருக்கக்கூடிய ஏரியாவில் நீங்கள் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் பண்ணுற மாதிரி, இப்போ நிறைய பேர் பேக்ரவுண்டில் பேசிகிட்டு இருந்தாலும் சரி தான், அதுக்கேற்ற மாதிரி மைக் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த AI சிஸ்டம் வந்து வேறு மாதிரி இருக்கும். இதுதான் ஹைலைட்டான விஷயம். அப்புறம் ப்ராசஸரெல்லாம் நான் சொல்லிட்டேன். அதை பற்றி இனி கொஞ்சம் ஆழமாக நான் உங்களுக்கு போய் சொல்கிறேன் என்னென்ன இருக்குங்கிறத. நண்பா, ஹைலைட்டான விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இனி கொஞ்சம் ஆழமாக போய் உங்களுக்கு வேரியண்ட் வரைக்கும் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து மைக்ரோசாஃப்டோட ஜென்யூன் OS வந்து லோட் பண்ணியிருக்காங்க. 11 ஹோம் எடிஷன் வந்து லோட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸரை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஆப்ஷன் தந்திருக்காங்க. 2 வேரியண்ட் வருது. அதாவது AMD Ryzen 5 5600H மொபைல் ப்ராசஸரை வந்து சூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் தந்திருக்காங்க. இந்த ப்ராசஸர் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோர் வந்து 6 கிடைக்கும். கேட்ச் மெமரி வந்து 12 MB இருக்கும். மேக்ஸிமம் பூஸ்ட் வந்து உங்களுக்கு 4.2 GHz வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை எனக்கு இந்த ப்ராசஸர் வேண்டாம், எனக்கு AMD Ryzen 7 5800H ப்ராசஸர் அந்த வேரியன்ட் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா கோர் வந்து உங்களுக்கு 8 கிடைக்கும். கேட்ச் மெமரி உங்களுக்கு 20 MB இருக்கும். மேக்ஸிமம் பூஸ்ட் வந்து உங்களுக்கு 4.4 GHz இருக்கும். அது வரையும் கொண்டு போய்க்கலாம். கிராஃபிக்ஸை பொறுத்த மட்டும் சேமாக தான் பண்ணியிருக்கிறாங்க. AMDயோட, அதாவது அவங்களுடைய கிராஃபிக்ஸ் தான். ஏன்னா ப்ராசஸரும் கிராஃபிக்ஸும் கரெக்டாக ஈக்குவலைஸாக வந்து அதுக்கேற்ற மாதிரி மதர் போர்டு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தா தான் உங்களுக்கு அவுட்புட் நல்லாயிருக்கும். அதனால் இங்கேயும் கிராஃபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா AMDயோட Radeon கிராஃபிக்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 14 இன்ச்சில் ஸ்க்ரீனு, OLED டிஸ்பிளே உங்களுக்கு ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஏன்னா ASUSஸை பொறுத்த மட்டும் சாம்சங்குக்கு எப்படி வந்து பிரம்மாண்டமாக டிஸ்பிளே கொடுப்பாங்களோ அதே மாதிரி ASUSஸை பொறுத்த மட்டும் லேப்டாப்புக்கு இவங்க தான் பெஸ்ட்டு. இதுக்கப்புறம் மெமரியை பொறுத்த மட்டும், அதாவது RAM உங்களுக்கு 8 GB கொடுத்துருக்காங்க, DDR4. இதை வந்து 16 GB நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் ஸ்டோரேஜை பொறுத்த மட்டும் உங்களுக்கு வேரியண்ட் தந்திருக்காங்க. 256 GB இருக்குது. SSD நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை 512 GBனா அதுவும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் 1 TB வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் IO போர்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு USB போர்ட்டு நார்மலாக இருக்குது தான், அதில் பெரிய விஷயம் கிடையாது. 3.5 mm ஜாக் இருக்குது, ஆடியோ ஜாக்கு. அப்புறம் ஸ்க்ரீன் எல்லாம் உங்களுக்கு டச்சில் தான் இருக்கும். வெப் கேமரா உங்களுக்கு ஃபுல் HD வெப் கேமரான்னு தந்திருக்காங்க.
ஆடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஸ்மார்ட் டெக்னாலஜிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 3லேருந்து 4x ஸ்பீடு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பூஸ்ட் பண்ணி வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி இதில் வாய்ஸ் அசிஸ்டன்ஸை பொறுத்த மட்டும் ஆண்ட்ராய்டு ஃபோன் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, அதில் வந்து கூகுளோட அசிஸ்டன்ஸ் ஒன்று தந்திருப்பாங்க. ஆப்பிளோட ஃபோன் படுத்தினீங்கன்னா சிரின்னு ஒன்று வரும். இது வந்து மைக்ரோசாஃப்டோட ஓஎஸ்னால கோர்டானாக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் இதில் வந்து உங்களுக்கு அலெக்ஸாவோட வாய்ஸ் சப்போர்ட்டும் இதில் தந்திருக்காங்க. அப்புறம் Wi-Fi 6 வருது, அட்வான்ஸ்டு Wi-Fi வெர்ஷன், ப்ளூடூத் 5 ஸ்டேபிளான ஒரு வெர்ஷன். பேட்டரி பேக்கப் வந்து உங்களுக்கு தாராளமாக தாக்கு பிடிக்கும். எல்லா விஷயமே ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. வெயிட்டு பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ வருது நண்பா. இதுக்கப்புறமா இந்த லேப்டாப்பை 5 நாள் பயன்படுத்தியிருக்கிறேன். எக்ஸ்ட்ராவாக அரை நாள் ஒரு 5 to 6 hours ரஃபாக பயன்படுத்தியிருக்கிறேன். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எனக்கு நல்லா தான் இருக்குது, எந்த குறையும் இல்லை. இருந்தாலும் ரொம்ப ஆழமாக லாக் எடுத்து பார்த்து ரொம்ப முறையாக செக் பண்ணி பார்க்கணுன்னா குறைந்தபட்சம் ஒரு 35 நாள் டைம் எடுத்துக்கும். டெய்லி ஒரு 3 hours ஸ்பெண்ட் பண்ணேன்னா 35 நாள் எனக்கு தேவைப்படும். அப்புறம் அவங்களுடைய பென் ASUS பென் 2.0வும் சரி தான். டச் ஸ்க்ரீன் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது, நல்லாயிருக்கு, உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுது, தாறுமாறாக இருக்குது, ரொம்ப இம்ப்ரெசிவாக தான் இருக்குது, எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியலை. இதோட ஃபுல் ரிவ்யூ வந்து ரொம்ப ஆழமாக போய் செக் பண்ணணுன்னா உங்களுடைய ரெஸ்பான்ஸ் வந்து கொடுங்க. இந்த வீடியோவுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்காக ரிவ்யூ பண்ணுவேன். ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு லேப்டாப் செக் பண்ணுறதுக்கு 3 மணி நேரம் தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும். இதர நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதர் கேட்ஜெட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம நண்பர்களுக்கு வந்து உதவி பண்ணுற விஷயங்கள் நிறைய பண்ணுவோம் VLE சொசைட்டி மூலிமா. இது மாதிரி எக்கச்சக்கமாக டாஸ்கஸ் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அப்படி மேனேஜ் பண்ணுறதும் எங்களுக்கும் கஷ்டம். ஸோ அதிக ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்காக நிறைய விஷயங்கள் நான் பண்ணுவேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லேப்டாப் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற வேறு என்ன சூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திக்கலாம் நண்பா. நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா ஃபுல் ரிவ்யூ நான் உங்களுக்காக போடுவேன். இன்னொரு நல்ல ஒரு அப்டேட் சந்திப்போம். கீப் சப்போர்ட்டிங்.